வெல்கம் ஆல்ஃபா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நம்ம செய்திக்கு கடந்து போக முன்னால் ஒரு ஜெபித்து கடந்து செல்லலாம். Lord, the Holy Spirit, we come to you in the mighty and matchless name of my Lord and Savior Jesus Christ. Open our ears, eyes, hearts and minds of understanding. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மகிமைக்கென்று அவரை உயர்த்த வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கிருபையாய் இந்த செஷனை ஆசீர்வதித்து தர வேண்டுமாறு வேண்டிக்கிறோம். உங்கள் ஆசீர்வாதத்தை நிரப்பி இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் பயனுள்ளதாக, அவர்கள் என்ஜாய் பண்ணப்படத்தக்கதாக, அவர்கள் வாழ்க்கையில் முன்னேறத்தக்கதாக கிருபை தாருங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமென். லெட்ஸ் டர்ன் அவர் பைபிள்ஸ் டு ரோமன்ஸ் 12th chapter. இதுதான் ரோமன் 12ஆம் அதிகாரத்தை ஆராய்ச்சி பண்ணி கொண்டு வருகிறோம். அதில் 12வது வருஷத்தில் ஜீவபலின்னு ஒரு வார்த்தையை படித்தோம். ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறதில்லை. இட்ஸ் அ மஸ்ட் ஜீவபலி. ஏன்னா ஜீவபலின்னு சொன்னோன்னா நம்ம சித்தம் ஒன்று இருக்கும், ஆண்டவருடைய சித்தம் ஒன்று இருக்கும், நம்மளை குறித்ததாக. அது ஆண்டவர் எதிர்பார்க்கறது தன்னுடைய சித்தப்படி செய்யணும்னு சொல்லிட்டு தான். அதுதான் உங்களுக்கு ஆதாமோட இது கொடுத்தேன் நான். அப்புறம் இன்னொரு இது கூட கொடுத்துடலாம், இன்னொரு எக்ஸாம்பிள் கூட கொடுக்கலாம் உங்களுக்கு. கர்த்தர் தேசத்தை வேவு பார்க்கறதுக்கு 12 பேர் அனுப்ப சொன்னார் மோசே. அப்போ போயிட்டு வந்துட்டு அவர்கள் யோசுவா, காலேபு முதலான 12 பேர்கள் மொத்தம் போனாங்க. போயிட்டு 2 பேர் காலேபும் யோசுவா மட்டும்தான் நல்ல ரிப்போர்ட் கொடுத்தாங்க. மிச்சவங்கெல்லாம் ஒரு பயங்கரமான ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஏன்னா கர்த்தர் எப்படி எதிர்பார்க்கிறன்னா, கர்த்தர் நம்மளோடு இருப்பாருனாலும் நம்மளுக்கு வெற்றி தான் உண்டு நிச்சயம். ஸோ அவர் எவ்வளோ பெரிய டாஸ்காக இருந்தாலும் அவருக்கு அது 5 நிமிஷம். அதனால தான் இயேசு சொன்னார், நீ மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொன்னால், நீ சொன்னபடி நடக்கும் என்று இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது நடக்கும்னு சொல்றாரு. அங்கேயும் பெரிய ஜெயன்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு பயந்துட்டு இது மாதிரி இருக்கிற இடத்துக்கா அனுப்பிச்சிங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. கர்த்தர் இல்லை சில சமயத்தில் நம்மளை அதிகமாக செய்யணும்னு எதிர்பார்ப்பார். இப்போ தாவீதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். தாவீதை கொடுத்து கோலியாத்தை கொடுத்து அவனை அடின்னு சொல்கிறாரு. தாவீது என்ன பண்ணுறாரு, அதை சேலஞ்சை எடுத்துட்டு உடனே செய்கிறாரு. ஏன்னா தாவீது கண்ணு முன்னால் கோலியாத் தெரியல, அவனுக்கு கண்ணு முன்னால் கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் இருக்குது, கர்த்தர் சொன்ன காரியம் மட்டும்தான் இருக்குது, கல்லுக்கு இருக்குது, எனக்கு டார்கெட் பெருசாக இருக்குது, நான் அடிச்சு விடுவேன் அப்படின்னு சொல்லின்ற தைரியம் தான் இருக்குது. ஏன்னா ஹி கான்ட் மிஸ் சச் அ பிக் டார்கெட். சின்ன டார்கெட் இருந்தால் கூட மிஸ் பண்ணலாம். ஃபயரிங் ரேஞ்சுக்கு போனால் உங்களுக்கு நல்லா தெரியும். நான் ஃபயரிங் ரேஞ்சில் எல்லாம் இருந்திருக்கிறனால சொல்கிறேன். நான் அந்த ரேஞ்சில் சின்ன டார்கெட் நான் அடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். பெரிய டார்கெட் இருந்தால் ஈஸியாக சென்டர் பண்ணி அடிச்சிடலாம். ஸோ அந்த தாட் ப்ராசஸில் அவன் கம்ப்ளீட்டாக அடிச்சிட்டான், கோலியாத்தை காலி பண்ணிட்டான். ஆனால் இந்த ஜனங்கள் இஸ்ரேல் புத்திரர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க அழுது புலம்பி கர்த்தர் எங்களை ஒப்பு கொடுத்தார். பொய் நடக்கவே அந்த காரியமெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாலே அவங்க அதெல்லாம் சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு, கர்த்தர் அவங்கள இது மட்டும் அவங்கள நீ போகமாட்டேன்னு சொல்ற உன் பிள்ளைகள் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை கழட்டி விட்டுட்டாரு. அப்புறம் மோசே சொல்றா, இல்லை நாங்கள் போவோம்னு சொல்லிட்டு ஏறுறாங்க. கர்த்தர் அந்த இது கர்த்தருடைய சித்தம். இப்போ கர்த்தர் தன் சித்தத்தை மாற்றி கொண்டார். ஏனென்றால் இந்த ஜனங்கள் மனதளவில் ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க. ஸோ அந்த சமயத்தில் கர்த்தர் போக வேணான்றாரு. இவங்க போவேன்னு சொல்லி போகிறாங்க. அங்கே போய் அங்கே அந்த இதுவும் அவங்க எதிரிகள் அவங்களை ஓர்மா மட்டும் துரத்தி அவர்களை தோற்கடித்து ஜனங்கள் அழுது கொண்டிருந்தாங்க. இதுன்னா 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளபடி இது மர்மரிங், கம்ப்ளைனிங், கிரம்பிளிங் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி தான் நடக்கும். அதனால தான் இங்கே போட்டிருக்கு, கர்த்தருடைய சித்தம் என்னதென்று நாம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் நமக்காக என்னத்தை சித்தத்தை வைத்திருக்கிறார் தெரிஞ்சுக்கணும், அதன்படி நடக்கணும். 2வது, அது கர்த்தருடைய சித்தம் எப்படி நம்ம கொடுத்த சித்தம்
அவர் உண்மை நன்மையும் பிரியமும் தேவனுடைய நன்மையான சித்தம் எனக்கு வைத்திருக்கிறது. தேவன் எனக்கு நன்மைதான் கொடுக்க போறாரு. நம்ம ஒரு வேளைக்கு நம்ம கண்ணுக்கு அது தீமையா தெரிஞ்சிருக்கலாம். இஸ்ரேல் புத்தர் கண்ணுக்கு அங்க போய் ஜெயன்ஸ் கிட்ட சண்டை போட சொல்றது நன்மையா தெரிஞ்சிருக்கல. அது மாதிரி நமக்கு தெரிஞ்சிருக்காது. தெரியாம நிறைய பேருக்கு உண்டு, தெரியாமல் இருக்கிறதுக்கு உண்டு. ஆகவே நன்மையும் பிரியமும் லைக்கிங் ரொம்ப லைக் பண்ணி பிரியமான பரிபூர்ணமான ஃபுல்னஸ் ஆஃப் த திங் சித்தம் என்பது பகுத்தறியத்தக்கதாக. இதுதான் தேவன் எனக்கு வைத்திருக்கிறார். இதுக்கு கொஞ்சம் ஆழமா போக சொல்றாரு. இது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லி கொடுக்குறாரு. அது கொஞ்சம் ஆழமா பகுத்தறிஞ்சு போகணும்னு சொல்லிட்டு அதை தான் விவரிச்சு படிக்கிறோம். இந்த இடத்துல 9வது வசனத்துல பார்க்கிறோம், உங்கள் அன்பு மாயமற்றதாக இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க. உங்கள் அன்பு மாயமற்றதாக. ஆக்சுவலா ஒரு பாட்டு இருக்கு, டாமி வாக்கரோட பாட்டு, லவ் 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 காட் இஸ் லவ்னு சொல்லிட்டு, நல்ல அருமையான பாட்டு. அது முடிஞ்சா கேளுங்க. உங்கள் அன்பு மாயமற்றதாக இருக்கிறாங்க. தேவன் மேல வைக்கும் அன்பு, மனுஷன் மேல வைக்க அன்பு எல்லாமே மாயமற்றதாக ஏமாத்தமா இருக்கபடி பார்த்துக்கோங்க. தீமையை வெறுங்க, எந்த தீமையான காரியங்களையும் வெறுங்க, நன்மையை பின்பற்றி கொண்டுங்க. நல்லது காரியங்கள் நம்மளுக்கே தெரியும், மனசாட்சிக்கே தெரியும் நன்மையான காரியங்கள் எதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் சகோதர சிநேகத்து மேல் ஒருவர் பட்சமா இருங்கள். இப்ப ஒரு ஸ்நேகிங்க, ஒருத்தர் டோன்ட் ட்ரை டு புல் பர்சன்ஸ் லெக். இப்ப நம்ம ஜோக்கிங்லி நம்ம அந்த ஒரு பேரபிள் மாதிரி ஒன்று சொல்லுவாங்க. ஒரு கப்பல்ல நண்டு பிடிச்சி போட்டாங்களாம். அதுல இந்தியன் நண்டு இருக்குதான். அது இந்தியன் நண்டு என்ன பண்ணுமா, ஒரு நண்டு மேலே ஏறி போகுதுன்னு சொன்னா அது அடுத்த நண்டு போய் நேர போய் அடுத்த நண்டோட காலை பிடிச்சி இழுத்து விட்டுருமா. அது இந்தியன் நண்டுக்கு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம இருக்காம ஒருத்தனை கர்த்தர் உயர்த்தினா சந்தோஷப்படுங்க, ஒருத்தனை கர்த்தர் பயன்படுத்தினா சந்தோஷப்படுங்க. அதை விட்டுட்டு व्यसனப்படாதீங்க. ஏன்னா உன்னையும் உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள். ஒருத்தருக்கு ஒருத்தர் கனம் பண்ணுங்க. அவனை தள்ளி விடாதீங்க, எந்த ஒரு ஆளையும் தள்ளி விடாதீங்க. அவன் ஒரு ஏழையா இருக்கலாம், நம்ம கண்ணுக்கு அவன் உபயோகமற்றவனா தெரியலாம், ஆனா கர்த்தருடைய கண்ணுக்கு உபயோகம் உள்ளவனா தெரியுவான். அவனை கொண்டு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நம்ம நினைச்சுக்கலாம் நம்ம தான் பெரிய, நம்ம கர்த்தரால் எடுத்து பயன்படுத்தப்பட்டவன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு 10,000 பேர் உள்ள மீட்டிங்ல பிரசங்கம் பண்ற ஒரு ஆள் நினைச்சுக்கலாம் என்னதான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துறாரு. இல்ல, அங்க ஒரு ஆள் ஒருத்தன் சுவிசேஷத்தை சொல்லிட்டு இருப்பான், அவனையும் எடுத்து கர்த்தர் பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார். அந்த ஒரு ஆத்மா அந்த ஆத்மா மூலமா ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆள் அவன் இன்னொரு 10,000 பேரை ஆண்டவர்கிட்ட கொண்டாடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனாலதான் சொல்றேன், இந்த இடத்துல கனம் பண்ணுகிறதுல ஒருவருக்குள்ள முந்திக் கொள்ளுங்கள். அசதியா இருக்காதீங்க, நெக்லெக்ட் பண்ணாதீங்க எந்த காரியத்தையும். ஏன்னா லைஃப் இஸ் வெரி ஷார்ட். நம்ம அது அப்படிதான் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்க. எப்பவுமே டைம் இஸ் ஷார்ட், அதனால நம்ம எல்லாமே கேர்ஃபுல்லா ஜாக்கிரதையா செய்யணும். ஆவியில அனலாயிருங்கள். ஆவியில அனலாயிருங்கன்னா ஆவியில எம்பவர், கெட் யுவர் செல்ஃப் எம்பவர்டு. எம்பவர்ட்னா அனலாகிறதுக்கு ஒரு வழி, மெயின் வழி என்னன்னு கேட்டீங்கன்னா அந்நிய பாஷையில பேசுறது. அந்நிய பாஷையிலே தனியா நீங்க பப்ளிக்கா போய் பண்ண வேணாம், தனியா உட்காந்து அவரோட பேசி 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 பண்ணீங்கன்னா ஆவியானவர் உங்களை எம்பவர் பண்ணுவார். எம்பவர் பண்ணி தன்னுடைய இதெல்லாத்தையும் கொடுப்பார். அவருடைய பாதுகாப்பு, அவருடைய எல்லா திட்டங்களையும் அவர் நமக்கு வைத்திருக்க பிளான்களையும் சொல்லி கொடுப்பாரு. அந்த காலத்துல சொன்னாரு, நான் அழைத்த ஊழியத்துக்கு பவுலையும் பர்னபா அவங்களும் ஊழியம் தான் செய்துட்டு இருந்தாங்க. ஆனா நான் அழைத்த ஊழியத்துக்கு பவுலையும் பர்னபாவையும் பிரித்து விடுங்கள் என்று சொன்னார். அது மாதிரி அதுல ஆவியில அனதல் உள்ளவர்களா இருந்தால்தான் அது காரியம் முடியும். சோ கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். கர்த்தருக்கு எப்பவுமே ஊழியத்தை செய்து கொண்டே இருங்க. சமயம் வாய்த்தாலும்
வாய்க்காவிட்டால் திருவசனத்தை ஜாக்கிரதையாக பிரசங்கம் பண்ணுன்னு போட்டிருக்கோம். நம்பிக்கையில் சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவங்களிலே பொறுமையாயிருங்கள். உபத்திரம் வரும் வாழ்க்கையில், அதில் பொறுமையாயிருங்க. ஜெபத்தில் உறுதியாக தரித்திருங்க. எனக்கு இது ரிசல்ட் வரணும். நம்மளுக்கு 1000 தாட்ஸ் நடுவில் வரலாம், ஆனால் ஜெபத்தில் உறுதியாக தரித்திருங்கள். பரிசுத்தவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். யாரும் பர்ஃபெக்டாக இருக்க போகிறதில்ல, 100% இருக்க போகிறதில்ல. பரிசுத்தவான்கள் குறைவு இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு ஷார்ட்டேஜஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு உதவி செய்யுங்கள். 1 கொரிந்தியர் 9 அதிகாரத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும்.